தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 21:31 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரா வரும். இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, மாணவிகளை, நீங்க ஆண்டவரை அறிந்திருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு ஒரு என்னாவது யுத்தத்துல நீங்க இப்ப இருக்கிறீங்க, யுத்த களத்துல நின்று கொண்டிருக்கிறீங்க. 10th +2 இன்னைக்கு பரீட்சை நடக்குது. நீங்க வந்து இப்ப குதிரைகளை போல வந்து யுத்தத்துக்கு நீங்க ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறியா, யுத்த களத்துல இருக்கிறியா. ஆனா ஜெயம் கர்த்தரா வரும். நீங்க ஏசப்பா விசுவாசிப்பேன்னு சொன்னா, ஏசப்பா நம்புவேன்னு சொன்னா ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தருவாரு. ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க, அவர் நம்பினவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லிருக்காரு. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தை குறைவுள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவா இருப்பீர்கள் சொன்னா, சில வேளை பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு வராது, படிச்ச பாடம் மனசுல நிக்காதபடி விட்டுருவீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏசப்பாட்ட நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நான் படிச்ச பாடத்தை எப்படியாவது நான் பரிச்சை எழுதுறதுக்கு எனக்கு உதவி செய்யும், நான் எழுதி முடிக்க எனக்கு உதவி செய்யும், நான் பாஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஞானத்தை தார ஆண்டவர்னு சொல்லி நீங்க ஏசப்பாட்ட கேட்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை அள்ளி அள்ளி தருவாரு. நீங்க கேட்கணும். கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு ஞானத்தை. நீங்க இந்த நாள்ல வந்து ஒரு யுத்த காலத்துல அந்த பரீட்சையெல்லாம் யுத்த காலத்துல இருக்கிறதுனால ஏசப்பா உங்களை சேர்த்து தருவார். ஏன்னு சொன்னா நம்மளும் வந்து குதிரையை போல இப்ப வந்து மாமிசத்துல இருக்கிற நம்மளும் வந்து குதிரையா தான் இருக்கிறோம். நம்மளும் இன்னைக்கு யுத்தத்துல இருக்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை தருவாரு. இன்னைக்கு நிறைய பேர் பெரியவர்கள் கூட சில விஷயங்களை நினைச்சு யுத்தத்துல இருக்கிறீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியா ஜெயம் கிடைக்கும் சொல்லி. சில ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறியா. சில வேளை ஜபிக்க முடியாதபடி, ஜெயம் எடுக்க முடியாதபடி, ஜபத்துல ஜெயம் எடுக்க முடியாதபடி அதுல கூட வந்து தோல்வியில இருக்கான். ஆனா ஏசப்பா உங்களுக்கு ஜெயம் தருவாரு. ஒவ்வொரு விஷயத்துல நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நீங்க வந்து போராடி கொண்டிருக்கலாம். எப்படியாவது எனக்கு இந்த காரியம் வைக்காதா, எப்படியாவது எனக்கு கிடைச்சிடாதா, எப்படியாவது இந்த விஷயத்துல இந்த முன்னேறி மாட்டானா, இந்த வேலை எனக்கு கிடைக்காதா, இந்த இடமாற்றத்துல எனக்கு நான் நினைக்கிற போல எனக்கு நான் கிடைச்ச இடத்துல ஒரு இடம் கிடைக்காதா சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஜெயம் கர்த்தரா வரும். ஆண்டவர் உங்களை ஜெயத்தை தருவாரு. அதே போல நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு தான் நம்ம வந்து எப்படியாவது மேற்படியில போகணும், நல்ல ஆயிரம் சொல்லிதான் நம்ம முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்துல குதிரை போல நம்ம வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா ஜெயம் கர்த்தர் தருவாரு. ஆண்டவரை விசுவாசித்தா ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை தந்து உங்களை பாஸ் பண்ண வைப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஆண்டவர் உங்களை ஜெயம் தருவாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய படிப்புக்காக, நீங்க எழுதுற பரீட்சைக்காக நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. பரிசுத்தம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வசனத்தை கேட்டா உடைய பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்து ஆண்டவரே +2 ஆண்டவரே அப்பா பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைல யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அதை பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அருமையான சகோதரன் சகோதரிகள் ஆசீர்வாதத்துக்காக எதிர்நோக்கி எந்தெந்த விஷயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நான் நினைக்கிற இடத்துல ஆண்டவரை அவர்கள் விரும்புறது போல ஆண்டவரை இந்த இடத்துலதான் எனக்கு வேலை கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை எதெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஜெயம் கொடுங்கப்பா ஏசப்பா. ஜெயத்தை கொடுக்கறது நீங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தரா வரும்னு ஆண்டவரை வசனம் சொல்லுதப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை விரும்புறது போல ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, சாட்சிகளா நிறுத்துங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த நல்ல பிதாவே.